Hello friends, welcome to Indie Job Samil. Hindustan Aeronautics Limited HAL அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெங்களூர் லொகேஷன்ல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். பெங்களூரில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். HALலாம் என்ன ப்ரோ அப்படின்னா இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. விமானங்களுக்கு தேவையான உதிரி பாகங்கள் எல்லாமே இங்கே தான் உற்பத்தி பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்னா இந்த ஹெலிகாப்டரு, இந்த ஏரோப்ளைன் ஜென்ரலாக சரிங்களா, அதுக்கு தேவையான அக்சசரிஸ் எல்லாமே இங்கே தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 20 ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆல் ஓவர் இந்தியாவில் 20 உற்பத்தி கூடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேருந்து உங்களுக்கு அப்ரெண்டிஸ் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நிறைய பேர் அப்ரெண்டிஸ் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஒரு வருஷம் அப்ரெண்டிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு வருஷம் அப்ரெண்டிஸ் முடிச்சிங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. இங்கே பாருங்கள், பிஇ பிடெக் படித்தவங்க, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ, அடுத்து டிப்ளமோ முடித்தவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூர் லொக்கேஷனில் இன்டர்வியூ இருக்கும். அந்த லொக்கேஷனில் போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களை டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்வியூவில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கோ அதை பொறுத்து உங்களை டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, அப்ளிகேஷன் ஃபீஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இன்டர்வியூ எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க, என்னென்ன டிசிப்ளைனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, எந்த டேட் அண்ட் டைமிங்கில் கண்டக்ட் பண்ணுறாங்க, எல்லாமே தெளிவாக ஷேர் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. முதல்ல டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிப்ளமோவில் பாருங்கள், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், அடுத்து மெக்கானிக்கல், இண்டஸ்ட்ரியல், ப்ரொடக்ஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், சிவில், கெமிக்கல், இந்த டிசிப்ளைனில் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, அதாவது டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. இப்போ வாக்கின் டேட்டு டைமிங் வந்து காமிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த லொக்கேஷனில் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், சூரஞ்சன் தாஸ் ரோட், யமுனபுரா போஸ்ட், பெங்களூர் 17. அதாவது இந்த அட்ரஸில் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 8 மணிலேருந்து மதியம் 2 மணி வரையும் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு அட்ரஸ்ஸு டைமிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். டிசிப்ளைனை பொறுத்து இந்த டேட் மட்டும் மாறும். அதாவது நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற அட்ரஸும் டைமிங்கும் எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லா டிசிப்ளைனுக்கும் சரிங்களா. இது டிப்ளமோ மட்டும் இல்லை, டிகிரி, டிப்ளமோ ரெண்டுத்துக்கும் அட்ரஸ் டைமிங் வந்து காமன் தான். நீங்கள் அட்டன் பண்ணுற டேட் மட்டும் மாறும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஏரோநாட்டிக்கல் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், இப்போ இந்த டிசிப்ளைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 3/6 வந்து இன்டர்வியூ நடக்கும். இதுவே மெக்கானிக்கலில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் டிசிப்ளைனில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சு அந்த டிசிப்ளைனில் நீங்கள் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 4/6/2024 உங்களுக்கு இன்டர்வியூ நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அட்ரஸு டைமிங் ஒரே மாதிரி தான் இருக்கும், டேட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற டிசிப்ளைனை பொறுத்து மாறும். அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. அடுத்து பாருங்கள், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், சிவில், கெமிக்கல், இந்த டிசிப்ளைனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5/6/2024 இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. இது டிப்ளமோக்கு. அடுத்து பாருங்கள், வாக்கின் நான் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் இன்ஜினியரிங் அப்படின்னா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். நான் இன்ஜினியரிங் அப்படின்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிக்கிறவங்கள நான் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் இன்ஜினியரிங்கில் படிக்கிறீங்க அப்படின்னா அது இன்ஜினியரிங் கேட்டகிரியில் வரும். பிஇ பிடெக் இது எல்லாமே இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஏ எக்கனாமிக்ஸ், இங்கிலீஷு, சோஷியாலஜி, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனு, அடுத்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிகாம் காமர்ஸு, பேங்கிங்கு, பிபிஏ அதாவது மார்க்கெட்டிங்கு, ஹெச்ஆர், மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஸு, பிசிஏ அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த டிசிப்ளைனில் நீங்கள் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அட்ரஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டைமிங் காலையில் 8லேருந்து 2 மணி வரையும் இருக்கும். டேட் மட்டும் மாறும். பிஏ குவாலிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜூன் 6ஆம் தேதி இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிகாம்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி ஜூலை 7ஆம் தேதி, இந்த பிபிஏ, பிசிஐக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஜூன் 8ஆம் தேதி இன்டர்வியூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேட் மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போய் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்ஜினியரிங் அதாவது இந்த ஏரோநாட்டிக்கல், மெக்கானிக்கல், இண்டஸ்ட்ரியல், ப்ரொடக்ஷனு, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு,
எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனு, சிவில், கெமிக்கல், கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் நீங்கள் பிஇ பிடெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ டேட் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அட்ரஸ் வந்து ஒரே மாதிரி தான். டிப்ளமோ டிகிரி நீங்கள் எந்த கேட்டகரிக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அட்ரஸ்ஸு டைமிங் ஒரே மாதிரி தான் இருக்கும். டேட் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுற டிசிப்ளைனை பொறுத்து மாறும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. கண்டிப்பாக நீங்கள் டிகிரி டிப்ளமோ பாஸ் பண்ணியிருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ அரியர் இருக்குது, பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட்டாக பாஸ் பண்ணி அதுக்கான சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 1/8/2021 இந்த தேதி இல்லை இந்த தேதிக்கு அப்புறம் டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ப்ரோ நான் 2018, 19, நான் 20 படிச்சிருக்கேன், நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் எலிஜிபிள் இல்லை. 1/8/2021 இந்த தேதியில் இல்லை அப்படின்னா இந்த தேதி கழித்து நீங்கள் டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் படித்த டிகிரி டிப்ளமோ எல்லாமே வித்தின் இந்தியாவில் தான் இருக்கணும். சரிங்களா? இந்தியாவை தவிர்த்து நீங்கள் அதர் கண்ட்ரியில் டிகிரி டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி ஆல்ரெடி அப்ரெண்டிஸ் முடிச்சிருப்பாங்க. இப்போ அப்ரெண்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆல்ரெடி அப்ரெண்டிஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணவங்க, இந்த 1 இயர் இல்லைனா 2 இயருக்கு மேலே ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து எலிஜிபிள் இல்லை. எந்த ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ரெண்டிஸே வந்து பண்ணியிருக்கக்கூடாது. இப்போ தான் முதல் முறை அப்ரெண்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதாவது ஃப்ரெஷராக இருக்கணும். நீங்கள் மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். சட்டு பாருங்கள், இதுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபீஸு அந்த மாதிரி ஏதாவது பே பண்ணுமா ப்ரோ அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க சொன்ன லொக்கேஷனில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து உங்களை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா nats.education.government.in இந்த வெப்சைட்டில் உங்கள் அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடணும். சரிங்களா? அதாவது என்ரோல்மெண்ட் பண்ணிடணும். அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பி ப்ளஸ் நீங்கள் இன்டர்வியூ போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி ப்ரோ எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்னா டிகிரி ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா 9,000, நீங்கள் டிப்ளமோ ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா 8,000. சரிங்களா? 12 மாதம், அதாவது 1 வருஷம் ட்ரைனிங்கு, அது 1 வருஷம் அப்ரெண்டிஸை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த அப்ரெண்டிஸ் கண்டக்ட் பண்ணுறது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் தான். சரிங்களா? அதில் அப்ரெண்டிஸ் நீங்கள் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா 100% அந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வேல்யூவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1st, 8th, 15th, 22nd ஜூலை 2024 அப்ரெண்டிஸ் ப்ரோக்ராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அது பப்ளிஷ் பண்ணும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் அந்த இன்டர்வியூ போகிறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். நான் சொல்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ எடுத்த மாதிரி இருக்கணும். 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரியோ இல்லை 3 மாதத்துக்கு முன்னாடி எடுத்த மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இப்போ ரீசெண்டாக எடுத்துருக்கணும். அடுத்து உங்கள் 10th மார்க் ஷீட்டு, டிகிரி சர்டிஃபிகேட்டு இல்லை ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டு, அடுத்து எல்லா செமஸ்டருக்கான மார்க் ஷீட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் கேஸ்ட் சர்டிஃபிகேட்டு, இந்த NATS அதாவது அந்த நேட்ஸில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அப்ரெண்டிஸ் வெப்சைட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பிரிண்ட் அவுட்டு, இது எல்லாமே ஒரிஜினல், ஒரு செட்டு ஜெராக்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அந்த ஜெராக்ஸில் நீங்கள் அட்டாச் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் கீழே உங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நான் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த PDF உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனலில் அந்த PDF ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை நீங்கள் கமெண்ட்ஸில் கூட கேளுங்க. மெஜாரிட்டி கமெண்ட்ஸில் நான் ரிப்ளை பண்ணுறது கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஒர்க் ஹெவியாக இருக்குது, அதனால் ரிப்ளை பண்ண முடியல. இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கரெக்டாக ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.